ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இது ஒரு சண்டே என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். சண்டே வந்து ஃபாதர்ஸ் டே வேறு. ஸோ ஃபாதர்ஸ் டே எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா அப்பாக்களுக்குமே என்னோட மனமார்ந்த ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் வந்து எங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் பிஸியாக தான் ஆரம்பிக்கும். 8:30க்கு வந்து அதுலனுக்கு வந்து ஃபுட்பால் ட்ரைனிங் செஷன் இருந்தது. அது வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு தான். ஸோ அதனால் வந்து போயிருந்தோம் எல்லாருமேவும். மேக்ஸிமம் வந்து எல்லா நாளும் ஒரே ஒரு சண்டே தான் நாங்கள் அட்டன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களால் பெஸ்ட்டாக வந்து எங்கள் பசங்களை எங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போக முடியுமோ அங்கே வந்து நாங்கள் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபுட்பால் வந்து இந்த டைம் தான் அவங்கள வந்து என்ரோல் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பண்ணதில்லை. ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் வந்து அவங்களோட ஃபுட்பால் செஷன் வந்து ட்ரைனிங்க்காக போகிறான். அதுலன் அஸ்வத்துக்கு வந்து ஃபுட்பால்லே விளையாட ஆரம்பிக்கிறான். அவனோடது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இப்போ அதுலனுக்கு வந்து லாஸ்ட் டேங்கிறதுனால வந்து கடைசியாக வந்து பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப சின்ன பசங்க தானே, நாங்கள் எப்போவுமே பக்கத்தில் தான் போவோம், அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ அப்பாக்களுக்கும் அப்பா அம்மா யார் வேணால் போகலாம். ஸோ பேரண்ட்ஸுக்கும் பசங்களுக்கும் வந்து கேம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்போவும் போல் க்ரோசரி ஷாப்பிங் வந்தாச்சு. எய்தர் வந்து சாட்டர்டே பண்ணுவேன், இல்லைன்னா சண்டே பண்ணுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ்ன்னு இப்போ தான் ஆரம்பித்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எப்போல்லாம் வந்து ப்ரெட்டு காலி ஆகுதோ, எப்போல்லாம் மில்க் காலி ஆகுதோ இமீடியட்டாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. இப்போ அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துடுறது எல்லாமேவும். ஸோ அப்படி இல்லைன்னாலும் அந்த வீக்கை வந்து எப்படியாவது புஷ் பண்ணிவிட்டு மில்க் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். ப்ரெட்டு அதெல்லாம் இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பி விட்டுறது. ஸோ வீக்லி ஒன்ஸாக வந்து இப்போ மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு, ஆயில் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். தூங்கி எந்திரிச்சு பசங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக வந்து நான்வெஜ்ஜில் தான் வந்து லன்ச் பண்ணியிருந்தேன். சாட்டர்டேவும் நான்வெஜ்ஜாக இருந்ததுனால சிம்பிளாக அன்றைக்கி லெஃப்ட் ஓவர் நான்வெஜ் வச்சு முடிச்சாச்சு நாங்கள். க்ரோசரி முடிச்சுட்டு வர்றப்போ வந்து கார் பார்க் வர்றப்போ பசங்க இப்படி 2 பேருமே ட்ராலியில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. சைடில் நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு வந்துருந்தாங்க. அதான் நான் என்னை வந்து இப்படி புஷ் பண்ண வைக்கிறீங்களடா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அதில் அஸ்வத் சொல்கிறான், இது வந்து உங்களோட ஒர்க் அவுட் அம்மா, நீங்கள் புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் பசங்க பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நானே கேக் பண்ணியிருந்தேன் வீட்டில். ஸோ நாளே பண்ணி வச்சுருந்தேன். அந்த கேக்கை வந்து அவங்க அப்பாவை வச்சு கட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கட் பண்ணி ஃபாதர்ஸ் டேவை வந்து சிம்பிளாக கொண்டாடி முடிச்சாச்சு. இதுக்கு முடிச்சுட்டு நான் ஈவினிங் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். 2 ஆப்ஷன் கொடுத்தோம் பசங்களுக்கு. ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாமா, இல்லைன்னா வந்து இந்த சிக்கிங் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக அவங்களோட ஆப்ஷன் அதாக தானே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கே சூப்பராக இருந்தது. ஆனால் இது KFC அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அங்கே விட இது ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் எங்களோட ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனும் சண்டேவும் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோவை வந்து டெய்லி ரொட்டீனை வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.